எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கவுண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு டயட் ரெசிபில வரகு அரிசி வச்சு ஒரு சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறுதானியத்துல ஒன்றுதான் இந்த வரகரிசி. இதுல நிறைய நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குது. கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கும் மலச்சிக்கலை வராம பாதுகாக்கவும் உதவுது. சில பேர் குளூட்டன் சென்சிட்டிவா இருப்பாங்க. அதாவது குளூட்டன் அப்படிங்கிறது ஒரு விதமான புரோட்டீன். சில பேரால இத செரிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு அலர்ஜி வரும். இந்த மாதிரி அலர்ஜி உள்ளவங்க கூட இந்த வரகரிசியை யூஸ் பண்ணா இதோட ஒவ்வாமையிலிருந்து தப்பிக்கலாம். நார்மலா நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தோட சர்க்கரையின் அளவு கூடும். ஆனா இந்த வரகரிசியை சாப்பிடும்போது கண்ட்ரோலா வச்சுக்கும். இதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமா எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வரகரிசியை டெய்லியோ அல்லது ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லயோ எடுத்துக்கலாம். வரகு அரிசியை வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாம். அதுல முதல்ல இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 100 கிராம் வரகரிசி எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு தாராளமா இது லஞ்சுக்கு போதும். வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வதக்குற அளவுக்கு இதை ஊற வச்சா போதும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். டயட் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க எல்லாருமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 5 வெங்காயம் போல எடுத்து அதை சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் மசிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துருங்க. நம்ம எவ்வளவு தண்ணி எடுத்தோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊத்திக்கலாம். உதிரியா இருக்கணும் அப்படின்னா 2 மடங்கும், குறைவா இருக்கணும் அப்படின்னா 3 மடங்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல உப்பு உரப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுட்டு குறைவான தீயில ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் வத்தி நல்லா கட்டியாயிருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சூப்பராகவும் வெந்திருக்கு. இப்போ நல்லா உதிரி உதிரியா இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு கோதுமை ரவை உப்புமா சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். டயபெட்டிஸ் உள்ளவங்க, டயட் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த வரகரிசியை டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்க முடியாட்டாலும் கண்டிப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. இதே மாதிரியான நிறைய ஆரோக்கியமான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டயட் ரெசிபில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.